ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்து விஜய் சேனல். எல்லோரும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி என்ன செய்கிறேன்னா, கடலை மிட்டாய் தான் உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம கடலை மிட்டாய் கடையில் வாங்கி சாப்பிடுவோம். எனக்கு கடலை மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பசங்களும் நிறையா சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்டும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அது அடிக்கடி கடையில் வாங்குகிறப்ப ஜாஸ்தி காசும் நமக்கு செலவாகும். அதே சமயம் அது ஹைஜீனாக இருக்கா என்னன்னு தெரியாது. ஹைஜீனாக தான் இருக்கும். நான் நிறைய கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்திருக்கு. பட் நான் என்ன நினச்சேன்னா, அடிக்கடி நம்ம கடையில் வாங்குகிறோம், சரி ஒரு டைம் நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. அதுலேருந்து நான் என்ன பண்ணேன்னா, நான் இது மாதிரி வீட்லேயே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய கடலை மிட்டாய்க்கு எல்லோரும் ரொம்ப ஒரு ஃபேனே உருவாயிடுச்சு. ஒரு ஃபேன் கிளப் அப்படி சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்னாலே நம்ப முடியல, நான் இவ்வளோ டேஸ்ட்டாக கடலை மிட்டாய் செய்வேன்ட்டு. 2 ப்ராசஸ் தாங்க. கடலையை வறுத்துட்டு அந்த தோலெல்லாம் எடுத்து உரிச்சிட்டு, அது தோலெல்லாம் எடுத்து நீக்கிட்டு, இந்த மாதிரி சர்க்கரையை பொடி பண்ணி அதில் தண்ணி கொஞ்சமாக விட்டு இது மாதிரி பாகை கொதிக்க விட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த பாகு நல்லா அதுதான் ப்ராசஸ். 2 ப்ராசஸ் தான். அதில் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நான் கடலை மிட்டாய் கடையில் வாங்கி சாப்பிட்றப்ப எனக்கு அதை பற்றின இமேஜினேஷன் பெருசாக என்னவோ செய்வாங்க, நிறைய ப்ராசஸ் இருக்குதுன்னு நான் நினச்சிப்பேன். பட்டு நிறைய ப்ராசஸ்லாம் கிடையவே கிடையாது. 2 ப்ராசஸ் தான். அந்த கடலை நல்லா வறுத்துட்டு அந்த தோல் எடுத்து புடச்சிட்டு அதை ரிமூவ் பண்ணி வச்சு க்ளீனாக வச்சிடணும். இதை இந்த மாதிரி சர்க்கரையை பொடி பொடியாக பண்ணிவிட்டு, இதை இந்த மாதிரி அந்த கம்பி பாகுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பதத்துக்கு நாம் காய்ச்சிக்கணும். அதுதான் இந்த மாதிரி காய்ச்சிட்டு அதை ரெடி பண்ணால் அந்த கடலை மிட்டாய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் வாங்குவாங்க கடையில். மேக்ஸிமம் கடலை மிட்டாய்னா கடையில் தான் வாங்குவோம். பட் நான் இப்போ கடையில் வாங்குறதில்ல. இப்போ எல்லாமே நாங்கள் வீட்டிலையே தான் செஞ்சு என் பசங்களுக்கெல்லாம், என் ஹஸ்பண்டுக்கெலாம் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குவீங்களா இல்லை நீங்களே செய்வீங்களா? எனக்கு கடலை மிட்டாய் இவ்வளோ ஈஸியாக செய்யலான்ட்டு எனக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்த பிறகு தான் தெரியும். இது வந்துருச்சு நல்லா. அந்த கம்பி பாகு பதம் வந்துருச்சு. அதை எடுத்து அந்த கடலையை போட்டு கிண்டி அந்த தட்டில் கேக் மாதிரி எடுத்துட்டா அவ்வளோதாங்க கடலை மிட்டாய். இந்த கடலை மிட்டாய்னா எங்கள் அம்மா ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் இன்பிட்வீன் நான் ஆஃப்டர் மேரேஜ் அப்போ நான் என்ன செய்வேன்னா, எனக்கு கடலை மிட்டாய் செய்ய தெரியாது. நான் என் பசங்க எல்லாமே கடையில் தான் போய் வாங்கி சாப்பிடுவோம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பக்கத்துலேயே ஒரு அண்ணாச்சி கடை இருக்குது, அதில் போய் நான் வாங்கிட்டு சாப்பிட்டேன். அங்கே கடலை மிட்டாய் ரொம்ப ஃபேமஸ் நாங்கள் இருந்த ஏரியாவில். அந்த மாதிரி டேஸ்ட்டான கடலை மிட்டாய் இப்போ இருக்கிற ஏரியாவில் கிடைக்காது. அதனால் நானே ட்ரை பண்ணி இதை மாதிரி செஞ்சு பார்த்தேன். சேம் அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அது கொஞ்சோண்டு வேணுன்னா ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி பண்ணி இந்த பாகில் போட்டு காய்ச்சினோன்னா இன்னுமே ரொம்ப சூப்பர், ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப அந்த அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கடலை மிட்டாய் வீட்டில் செய்வீங்களா இல்லை கடையில் வாங்கி சாப்பிடுவீங்களா? உங்கள் குழந்தைங்களுக்கு கடலை மிட்டாயெல்லாம் பிடிக்குமா? இல்லை இந்த மாதிரி இந்த பர்கர், பீஸா இது மாதிரி வாங்கி சாப்பிடவே கூடாது. நம்ம இது மாதிரி ஹோம்மேட் ப்ராடக்ட் சாப்பிட்றப்ப ஹெல்த்தியாகவும் இருப்போம், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நாம் இது மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு சொல்கிறது. நான் குழந்தையா இருக்கிறப்ப கடையிட்டு வாங்கி சாப்பிடாதுன்னு சொல்கிறப்ப எனக்கு என்னத்துக்காக இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியாது. இப்போ
என் குழந்தைங்க போய் கடையில் வாங்கி சாப்பிட்றப்ப தான் என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஓகே, நமக்கு இது மாதிரி அட்வைஸ் கொடுத்தது இதனால தான் சொல்லிட்டு. அதனால் நான் மேக்ஸிமம் எல்லாமே கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாயெல்லாம் வீட்டிலேயே செஞ்சுப்பேன். டைம் இல்லைன்னா கடையில் வாங்கிப்பேன். அது அவாய்ட் பண்ண முடியாது. சில டயத்தில் கடையிலையும் வாங்குவேன், சில டயத்தில் மேக்ஸிமம் நான் வீட்டில் செஞ்சுப்பேன். கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் வாங்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். நீங்கள் இது மாதிரி பொடி பண்ணி அந்த மாதிரி கடலை மிட்டாயும் செய்யலாம். இந்த கடலையை பொடி பண்ணிவிட்டு அந்த கடலை மிட்டாயும் சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இதை விட இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கடலை மிட்டாய் அந்த கடலை மிட்டாயாகவும் செஞ்சுக்கலாம். நாம் அந்த உருண்டையும் செய்யலாம், கடலை உருண்டையும் செய்யலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேம் ப்ராசஸ் தான். ஒன்று தட்டில் கொட்டி உருண்டை பிடிச்சா கடலை உருண்டை, இதை அப்படியே தட்டையாக பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு கட் பண்ணி எடுத்தால் கடலை மிட்டாய். தட்டில் போட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கணும். அந்த சூடு ஆடுறதுக்குள்ளே நம்ம இந்த தட்டில் போட்டு அந்த சர்க்கரை பாகில் அந்த கடலையை கலந்து இது மாதிரி போட்டு பரப்பி விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு கட் பண்ணணும். அவ்வளோதாங்க கடலை மிட்டாய். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லாவே வந்துருச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. அந்த பாகு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் முன்னாடியும் இந்த கம்பி பதத்துக்கு முன்னாடியும் எடுக்கக்கூடாது, கம்பி பதம் விட்டு எடுக்கக்கூடாது. அது சேம் அந்த கம்பி பதத்துக்கு தான் எடுக்கணும். அதை கையை வச்சு பார்த்து 2 கையும் இப்படி வச்சு இப்படி ஒட்டி பார்த்தாலே அந்த கம்பி பதம் தெரியும். உங்களுக்கு கடலை மிட்டாய் ஒரு 1/4 மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஒரு டேஸ்டியான கடலை மிட்டாய் உங்களுக்கு நீங்களே செஞ்சிடலாம். ஏன்பா